சொல்லுங்க. நல்ல முருகன் ப்ரோ விஜய்னு சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் சகோ, ராஜ்குமார் சகோ, தமிழ்மா வணக்கம், யாதும் உடனே கூப்பிட்டுருக்காங்க. பொன்ராஜ் சகோ வணக்கம். ஓகே பாய் அக்கா. சரி சரண்யா தங்க ரொம்ப நன்றி செல்லம். எனக்கு வந்து நெட்டு தீர்ந்து போயிடும். நான் வந்து நாளைக்கு ஒரு வேலையாக போகிறதுனால எனக்கு வந்து நெட்டும் நான் போடலை. அடுத்த சிம்முக்கு வந்து நான் நெட்டு போடவே இல்லை. அந்த ஒரு சிம்மில் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். 2 ஜிபியில் தீர்ந்து போயிடும். சென்னை தங்க ரொம்ப நன்றி செல்லம். நாளைக்கு வாடி தங்கப்பில்லை. இல்லை ஹர்னிமா, தீபா கிட்ட என்ன சொன்னேன்னா, ஹர்னிமா லைவ் அட்டன் பண்ணால் கமெண்ட்டு க்யூவில் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு தீபா ஹர்னி லைவ்ல நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, ஃபாலோவர்ஸ் அதிகம்னு சொன்னாங்க. அப்படியா சதீஷ் தோழரே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தோழரே. நானும் வந்து அப்பப்போ தீபாவோட லைவுக்கு போவேன். நான் இப்போது நான் யூடியூப் பக்கமே போகிறதில்ல. நெட்டு வந்து எனக்கு கம்மியாக இருக்கா, நெட்டு கம்மியாக இருக்குது. 2 கொஞ்சம் நாளாவே போகிறதில்ல சதீஷ். தலைவலி இருக்குது, நிறைய கருவலை விழுந்துருச்சு. எனக்கு இதில் தெரியல உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கருவலை விழுந்துச்சு. அதனால் பயந்துட்டு நிறையவே பார்க்குறீங்க. நிறைய டிஸ்டன்ஸில் இருக்கேன் இப்போது. கண்டிப்பாக தோழரே, நானும் கேட்டேன் சொல்லுங்கள். நீங்கள் தீபாவளிக்கு போனீங்கன்னா நானும் கேட்டேன் சொல்லுங்கள் சரியா. கேஎஸ்னா அப்படியாச்சும் கூப்பிட்ருக்கா. கேஎஸ்னா அப்படியா அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்ருக்கா. ஆமாம் செல்லம்மா அப்படிதான் போல இருக்கு, எனக்கே தெரியல பாருங்க. நாகராஜன் ராஜா சங்கம் முருகன் கூப்பிட்ருக்காங்க. கேஆர்சி ஹாய் சொல்லியிருக்காங்க. பொன்ராஜனா அக்கா 2 வயசில் ஒரு குழந்தை இருக்கு. ஓ 2 வயசுல குழந்தையா? சூப்பர் சூப்பர் திவ்யா தங்கம். புள்ள பேர் என்ன? எல்லாருமே குழந்தை பேர் என்ன சொல்லுவாங்க, நான் புள்ளன்னு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம அப்படிதான் பழகிருக்கோம். புள்ள பேர் என்ன? என்ன புள்ள? ஆமாம் சொல்லம்மா, கண்டிப்பாக பார்த்தாலே தெரியலையா? ஆமாம்ல, ஆமாம் ஆமாம். நான் இன்னும் ஒர்க்கு தான், இனிமேல் தான் சாப்பிடணும். சரி ராஜாம்மா, நீங்கள் சாப்பிட்டாலும் ஹாய் திவ்யா சிஸ் அப்படின்னு சரண்யாவை கூப்பிட்டுருக்காங்க. ஹாய் சரண்யா சிஸ் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். திவ்யாவும் சரண்யாவும் கூப்பிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வளர்த்துட்டேன்னு வாழ்க்கை. ஹாய் சிஸ்டர், ஹவ் யூ? நல்லா இருக்கேன் சிவா தங்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாமி? நான் நலம் தங்கச்சி. தோசை கொத்தவழி சரி. சூப்பர் முருகன்னா, அருமையான சாப்பாடு. பொன்றா சகோ தமிழ் வணக்கம். யாது மணி கொடுப்பாங்க. திவ்யா சிஸ் ஹவ் ஆர் யூ அப்படி சரண்யாவை கூப்பிட்டுருக்காங்க. எனது அருமை முருகன் அண்ணா வணக்கம். சீதா தங்கம், என்ன சாப்பாடு செஞ்சு சொன்னேன்? அழகா இருக்கீங்க கண்ணன்மா. ஜீவாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணன்மா. சரி ஜீவாமா, நல்லா இருக்கேன். சரி சரி தங்கப்பில் ரொம்ப சந்தோஷம். சிவா சகோ தமிழன் வணக்கம். யாரும் உடனே கூப்பிட்டுருக்காங்க. டே கிரண் சூப்பர் சலீமப்பா. சூப்பர் சலீமப்பா. திவ்யா சரண்யா 2 பேருமே உங்கள் அறிமுகத்தை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பாலானை கூப்பிட்டுருக்காங்க. தண்ணீர் குடிங்க, ரிலாக்ஸ் ஆக, கமெண்ட் படிங்க. சரி கேர்ஸ்மா, இல்லை நெட்டு தீர்ந்து போயிடும், அதனால தான் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கேன். சரண்யா சிஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க? திவ்யாமா சொல்லியிருக்காங்க. சீதா தங்கச்சி வாங்க வணக்கம், இரவு வணக்கம் அப்படின்னு முருகன் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்? தர்மபுரி திவ்யா சிஸ் அப்படின்னு சரண்யாமா சொல்லியிருக்காங்க. உங்களோட நீங்கள் 2 பேரும் பாலானுக்கு கூப்பிட்டுருக்காங்க. உங்களை பாலானுன்னா நாடக மீடியா இருக்கு பற்றியா, அது வந்து என்னோட அண்ணன் தான். அது திவ்யா சரண்யா 2 பேரும் இப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்களா, அது கேட்டுட்டு இருக்க அண்ணன். ராஜ்குமார் சகோ வணக்கம். பாசம்லாம் கண்ணின்றீங்க சார். கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. யாருக்கு என்றால் கார்த்திக், உங்களுக்கு. எனக்கும் விளையாடாத சரணியா என்றால் கார்த்திக். நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா சரணியா இப்போது திருமணம் செய்து கொள்வோம், அப்பா அம்மா சம்மதித்து கொள்ளலாம் என்றால். ஓகேம்மா. இன்றைய நாள் எப்பவும் போல ஓகே தான். முருகனா இப்போதான் சாப்பிட்டேன் அப்படின்னு சீதாமா சொல்லியிருக்காங்க. சரியாக சொல்லியிருக்கேன். வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். யாருமே வெஜ். நீங்கள் சொல்லியிருக்கீங்க கேஎஸ்மை என்கிட்ட திரும்பி இதுக்கு முன்னாடியே. நாடக மீடியானா எங்கே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை தகவல சரணியம்மா சும்மா தான் கேட்பாங்க. அதாவது இன்ஃபர்மேஷனாக என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. நீ தாங்க உள்ள ஒன்றும் லேடிஸ் எல்லாம் சரணியா, நீ பயப்படாத. எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அண்ணனும் சேனல் வச்சுருக்கு. அவள் பயந்துட்டா பாலானா. சீதாலட்சுமி சகோ மீண்டும் தமிழ் வணக்கம். யாரும் கொடுத்துருக்காங்க. சரண்யா சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கு பாலானா. அச்சச்சோ நான் லைக் போட மறந்துட்டேன், என்னை போல். சரி, அச்சச்சோ நான் லைக் போட மறந்துட்டேன், என்னை போல் நீங்கள் மறக்க வேணாம், மறக்காமல் லைக் போட்டு விட்டு நிறைய தொடரவும். சரி ராஜாமா. சீதா தங்கச்சி நான் சாப்பிட்டேன், மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு முருகன் என்ன சொல்லியிருக்காங்க. கடந்து வந்த பாதைகள் மாறலாம், ஆனால் கடந்து வந்த நினைவுகள் மாறாது. முருகா. சூடா குடிக்கிற டீக்கு கைப்பிடி இல்லாத கிளாஸும், கூலிங்காக குடிக்கிற ஜூஸுக்கு கைப்பிடி உள்ள கிளாஸும் தருவாங்க. அதுபோல் அழகு வீடியோக்களுக்கு லைக் இருக்காது,